எனக்கு அவர் படங்கள்ல வந்து நான் ரொம்ப ரசிச்சு பலதடவை பார்த்த படம்னா பாஷா. அது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எடுக்க போற டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு ஃபயரா தான் இருக்கும். எல்லாமே புது ஆர்டிஸ்ட். அது பார்த்து நான் வந்து வாவ் எப்படி ஒரு டைரக்டர்னு பார்த்தேன். அடுத்த படம் கைதின்னு ஒரு படம் பார்த்தேன். அது உண்மையிலேயே நான் மிரண்டுட்டேன். ஏன்னா இப்ப கூலி படம் இது ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். இது மோனிகா சாங் இருக்குல்ல, பாத்தீங்கல்ல? எதை பார்த்து நீங்க வந்து மயங்குனீங்க பூஜா ஆயிடுச்ச பார்த்து? இப்படி அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? பார்த்த புடிச்சிச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு நம்மளுக்கு போக முடியாது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது நம்ம வந்து கண்டிப்பா போய் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது சூப்பர் ஸ்டார் நடிச்ச கூலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆக்சுவலி வந்து நான் வந்து உண்மையில பார்க்க போனா சூப்பர் ஸ்டார் ரசிகன் தான். ஓகே, எனக்கு அவருடைய படங்கள்லாம் ரொம்ப நான் ரசிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் படங்கள்ல வந்து நான் ரொம்ப ரசிச்சு பலதடவை பார்த்த படம்னா பாஷா. பாஷா, ஆமா, அந்த படங்கள்லாம் இப்ப பார்த்தாலும் அதே ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ ஆஸ் அன் ஆக்டரா வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகன்னா அவர் படங்களே நான் தனியா அவருக்காக பார்ப்பேன். அது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எடுக்க போற டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு ஃபயரா தான் இருக்கும். வந்து நீங்க ரஜினி சாருக்காக பாக்கலையா? லோகேஷ் கனகராஜ் சாருக்காக பாக்குறோம். ரஜினி சாரும் பிடிக்கும், ஆனா நான் தலை ஃபேனு. ஓகே, தலை ஃபேனு. சரி, யாரு தலை ஃபேன்? லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு தனி ஒரு இது இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அவர் படம் மரியாதைங்கிறத விட அவரை பத்தி ஒரு தனி அபிப்பிராயம் அப்படின்னா வந்து நான் அவருடைய படங்கள் பார்த்துருக்கேன். அவருடைய படங்கள் பார்க்குறப்போ என்னாச்சுன்னா, இப்போ அவரோட ஒப்பிட்ட அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபில்ம் மேக்கிங் படம் பண்ற அந்த ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அவங்க ஒரு மாதிரி இருக்கிறப்ப இவர் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அந்த பார்க்குற அந்த யூத்ஃபுல் ஆடியன்ஸை வந்து கவர்ற மாதிரி ரொம்ப என்டர்டெய்னிங்கா, ரொம்ப நல்ல அந்த கிரிப்பிங்கா அந்த பண்ணக்கூடிய ஒரு அந்த ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நான் கவனிச்சேன். அதுல வந்து நான் எங்க மிரண்டது அப்படின்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அந்த மாநகர காவல், அதுல வந்து அந்த நியூ ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த ஒரு கான்செப்டை வந்து அந்த கொஞ்சம் கூட லேக் இல்லாம அந்த எக்ஸைட்டிங்கா, என்டர்டெய்னிங்கா, அந்த கிரிப்பிங்கா கொண்டு போவார் கடைசி வரைக்கும். எல்லாமே புது ஆர்டிஸ்ட். அதை பார்த்து நான் வந்து வாவ் எப்படி ஒரு டைரக்டர்னு பார்த்தேன். அடுத்த படம் கைதின்னு ஒரு படம் பார்த்தேன். அது உண்மையிலேயே நான் மிரண்டுட்டேன். ஏன்னா அந்த டைம் டியூரேஷனே கம்மி, ஒரு நைட் எஃபெக்ட்ல அந்த நைட் பண்ற அந்த படம். அதுல கூட ஒரு சின்ன மேட்டர் தான், அந்த டிராவலிங் தான். அதுல வந்து அந்த நைட் எஃபெக்ட்ல அந்த டிராவலிங் மேட்டர்ல வந்து அந்த ஒரு போலீஸ் காப்பு, அப்புறம் வந்து அந்த பையன் கைதி, அந்த அவர் அந்த ஹீரோ அவர் வச்சுக்கிட்டு அந்த மேட்ரு வந்து அவ்வளவு வந்து ரொம்ப அந்த யூத்ஃபுல் ஆடியன்ஸ் அவங்க பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அது வந்து அந்த அவ்வளவு கிரிப்பிங்க, கொஞ்சம் கூட வந்து லேக்லாம் பண்ற அந்த இது அதுல பார்த்தேன். இப்ப கூலி படம் இது ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். இது மோனிகா சாங் இருக்குல்ல, பாத்தீங்கல்ல? போல எல்லாத்துக்கும் பயங்கரமான பூஜை இருப்பாரு போல. போன் வால்பேப்பர் போன்ல பூஜை பயங்கரமான ஃபேன். எதனால உங்களுக்கு பிடிச்சிச்சு உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே பிடிக்கும் ப்ரோ.
முகமூடி படம் வந்துச்சுல ஆமா. அப்ப வந்து எதை பார்த்து நீங்க வந்து மயங்குனீங்க பூஜா ஆயிடுச்ச பார்த்து? இப்படி அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், பார்த்தா புடிச்சிச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்றத மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்து விக்ரமனர் படம் கமல் சாரோட பண்ணாங்க. அது உண்மையில நம்ம பாத்தீங்க நாளைக்கு வரைக்கும் பார்த்தேன். ஏன்னா வந்து நான் வந்து கமல் சாரோட ஃபேன் வேறு. அப்புறம் அதுல ரஜினிக்கு ஃபேனு கமலுக்கு ஃபேனா? நான் 2 பேரும் ஃபேன். 2 பேரோட ரஜினின்னா வந்து சொல்லுவாங்க அவங்ககிட்ட வாங்கின காசு இங்கிட்ட ஒரு குத்து, அவங்க அங்கிட்ட ஒரு குத்து. அப்படி இல்லை, ரஜினி வந்து ரொம்ப அந்த ஸ்டைலு அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப கமல் வரும்போது அது உண்மையில ஒரு தனி நடிப்பு, அதுல மாத்தமே கிடையாது. அந்த நடிப்புக்காகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் எல்லா படமும் பார்ப்பேன். மைக்கேல் மதன காமராஜன், அப்புறம் வந்து அந்த மும்பை எக்ஸ்பிரஸ், காலத்துல இருந்து எல்லா படமும். ஆமா, அதனால வந்து அந்த அதுல ஏன் இந்த படத்தை சொல்றேன் அப்படின்னா, அந்த கமல் வந்து வயசானாலும் அந்த வயசான அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரியான அந்த கேரக்டரை வந்து கரெக்டா அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த பிளே அந்த போர்ஷன்ல வந்து கமலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமலே லேக் இல்லாம அந்த படத்தை வந்து நல்லா பண்ணிருப்பாரு அந்த டைரக்டர். அப்புறம் கமலுக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டு கமலை வந்து ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமலை வந்து ஃபுல்லா ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல வச்சு பண்ணிருப்பாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கமல் இல்லாம செகண்ட் ஹாஃப் கமலை வச்சுக்கிட்டு பண்றப்போ அவ்வளோ ஒரு இதை பண்ணிருப்பாரு. அந்த 3 படம் பார்த்தாலும் இன்னும் ஏன் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப கூலி படத்துக்காக நீங்க போறீங்க. ஆமா, லோகேஷ் கனகராஜ் 2 பேரும் அதான் 2 பேருக்காக போவேன். 2 பேருக்காக இதே மாதிரி ஒரு விஷயம் லியோ படத்துக்கும் பண்ணேன். ஏன்னா விஜய் வந்து பெரிய மாஸ் ஹீரோ, இவரோட வந்து 2 பேரும் இணையிடுறாங்க, படம் நல்லா போகணும்னு சொல்லி ஒரு ஹைப்பும் கிரியேட் ஆச்சு. அப்படி போனப்ப வந்து எனக்கு ஆக்சுவலி எப்படின்னா வந்து எங்கேயுமே லேக் ஆகல. எங்கேயுமே வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிங்கர் மாதிரி பண்ணல, நல்லா தான் பண்ணாங்க. ஆனா வந்து ஆடியன்ஸ் வந்து அது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணி கொஞ்சம் அதை ரிசீவ் பண்ற அந்த பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் அப்படி பண்ணாங்க. ஆனா அந்த ஓவராலா வந்து அந்த விஜய் காம்பினேஷன் நல்லா தான் போச்சு. இப்ப கூட நான் வந்து அந்த சேம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் போவேன் ரஜினி சாருக்கு. ஏன்னா இப்ப என்னுடைய பாயிண்ட்ல வந்து இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ்ல வந்து ஆடியன்ஸ் பல்ஸை கரெக்டா பிடிச்சுக்கிட்டு எங்கேயுமே வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாம பண்ணக்கூடிய ஒரு டேலண்டான எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டான ஒரு டைரக்டர்னா, ஒரு ஹேப்பனிங் டைரக்டர்னா லோகேஷ். அதுல வந்து தேர் இஸ் நோ செகண்ட் தாட். அதே மாதிரி தன்னுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஹீரோன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். ஆமா, ஏன்னா எனக்கு பர்சனலா இன்னொரு விஷயம் சொல்லணும். அவருக்கு உண்மையிலே வந்து இத்தனை வயசு ஆகுது. இத்தனை வயசுல வந்து சாதாரண மனுஷனா அந்த வயசு பாடி கண்டிஷனை வந்து இடம் கொடுக்காது. ஆனா ஒரு படம் வந்து இறங்குறப்போ அதே ஹீரோ ஒரு மாசம் வந்து படத்தையே தூக்கிட்டு ஹீரோவை போறப்போ அப்போ பாடி அவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகணும், பாடி ஃபிட்னஸ் அவ்வளோ இருக்கணும், மைண்ட் ஃபிட்னஸ் அவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ 75 வயசுல வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டைரக்டரோட வந்து சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடியோம்னா அதுவே ஒரு தனித்திறமை. ஸோ அப்படியும் பண்ற அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதை மிஸ் பண்ணாம போய் ஆகணும். ஆனா என்ன இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்ல அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு போக முடியாது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது நம்ம வந்து கண்டிப்பா போய் பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல வந்து தேர்ஸ் நோ செகண்ட் ரோட். ஆனா உண்மையில வந்து எனக்கு ரஜினி சாரோட இப்ப கூட அவருடைய இத்தனை வயசுல அந்த ஆக்டிவ்னஸ் அந்த இதுக்காக வந்து நான் இப்பவுமே வந்து பார்ப்பேன். அந்த வேட்டைக்காரன் இதெல்லாம் பார்ப்பேன், செம்மையா இருக்கும்.